தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விருதுநகரில் அனைத்து துறை அலுவலர்களுடன் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தை மாவட்ட 6 எம்எல்ஏக்கள் புறக்கணித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் கீர்த்தனா அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதையடுத்து விருதுநகர் வந்த அவருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்சியர் சுகபுத்ரா உள்ளிட்ட அலுவலர்கள் வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் கீர்த்தனா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆட்சியர் சுகபுத்ரா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா, மாவட்ட வருவாய் அலுவலர் ஆனந்தி மற்றும் அனைத்து துறைகளையும் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் ஆகிய தொகுதிகளில் வென்ற தாவேக எம்எல்ஏக்களுக்கும், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, சாத்தூர் ஆகிய தொகுதிகளில் வென்ற திமுக எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் அலுவலகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்று முன்தினம் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் கீர்த்தனா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக எம்எல்ஏக்கள் உட்பட மாவட்டத்தில் உள்ள எந்த ஒரு எம்எல்ஏவும் பங்கேற்கவில்லை. தாவேக மாவட்ட செயலாளரும் விருதுநகர் தொகுதி எம்எல்ஏவுமான செல்வம் நேற்று முன்தினம் அமைச்சர் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆளும் கட்சியைச் சேர்ந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா நடத்திய கூட்டத்தை அக்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களே புறக்கணித்துள்ளது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது.